இஸ்ரேலும் ஈரானும் உலகெங்கிலும் இன்றைய நாளின் கவனத்தை ஈர்க்கும் நாடுகளாக மாறியுள்ளன. இந்த இரு நாடுகளின் மோதலின் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். தீராத சண்டையை குறிக்க எலியும் பூனையும் கீரியும் பாம்பும் என உதாரணங்களை குறிப்பிடுவார்கள். இதற்கு மாற்றாக ஈரானும் இஸ்ரேலும் போல என்று கூட குறிப்பிடலாம். சுமார் அரை நூற்றாண்டு காலமாக இவர்களின் எதிரும் பொதுருமான மோதல் உலகம் அறிந்த ஒன்று. எலியும் பூனையுமாக பார்க்கப்படும் இவ்விரு நாடுகளும் ஒரு காலத்தில் நெருங்கிய நட்பு நாடுகளாக இருந்தன என்பது வியக்க வைக்கும் செய்தி. 1948 இஸ்ரேல் உருவான போது துருக்கிக்கு பிறகு அதை அங்கீகரித்த இரண்டாவது பெரிய இஸ்லாமிய நாடு ஈரான். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தூதரக உறவுகள், வணிக உறவுகள் உண்டு. அவ்வளவு ஏன், இராணுவ ரீதியிலான ஒத்துழைப்பு கூட உண்டு. இஸ்ரேலுக்கு தேவையான கச்சா எண்ணெயை கூட ஈரான் தான் வழங்கி வந்தது. இந்த உறவாடல் எல்லாம் 1979 வரைதான். அந்த ஆண்டில் ஈரானில் ஏற்பட்ட புரட்சி இரு நாட்டு உறவை தலைகீழாக்கியது. ஈரான் இஸ்லாமிய குடியரசாக உருவெடுத்த நிலையில் அதன் தலைவராக அரியாசனம் ஏறிய அயத்துல்லா கொமேனி இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்தார். பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து உருவான நிலம் என இஸ்ரேலை எதிரியாக பார்க்க தொடங்கியது ஈரான். இரு நாடுகளுக்கு இடையிலான சித்தாந்த ரீதியான முரண் நாளுக்கு நாள், ஆண்டுக்கு ஆண்டு வளர்ந்து வந்தது. இஸ்ரேல் இந்த உலகை பீடித்த புற்றுநோய் கட்டி அதை உலக வரைபடத்திலிருந்து அகற்றியாக வேண்டும் என்றார் ஈரானின் முந்தைய உயர் தலைவர் கொமேனி. தங்கள் இறப்பிற்கே சவாலாக திகழும் ஈரானை வீழ்த்த இஸ்ரேலும் எப்போதும் முனைப்பாகவே இருந்தது. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பெரும் ஆபத் பாந்தவனாக திகழ்ந்த நிலையில் ஈரானின் நண்பனாக விளங்கியது ரஷ்யா. இதனால் இருதரப்புக்கும் நவீன ஆயுதங்களும் இராணுவ தளவாடங்களும் தாராளமாகவே கிடைத்தன. லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாக்கள், ஏமனிலிருந்து ஹவுத்தீக்கள், பாலஸ்தீனத்திலிருந்து ஹமாஸ் என ஆயுத குழுக்களுக்கு ஊக்கமளித்து இஸ்ரேலை மும்முனைகளிலிருந்து ஊசியாக குத்திக்கொண்டே இருந்தது ஈரான். இஸ்ரேலும் ஈவிரக்கமற்ற தாக்குதல்கள் மூலம் மோதல் தீயை தணியாமல் பார்த்து கொண்டது. இப்படி நிர்புத்த நெருப்பாக இருந்த மோதல்கள் தற்போது அடுத்த கட்டத்தை எட்டியுள்ள நாள். அகிம்சை எனும் தாரக மந்திரத்தை உலகிற்கு அளித்த காந்தி மகான் பிறந்த தினம் என்பது சோகமான முரண். புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.